என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று உலக தத்துவத்திலே ஒப்பற்றமாக ஈடு இணையில்லாத அந்த 4 வரிகள் நந்தியம்பெருமானின் முழுமையான பேரருள் பெற்ற திருமூலர் தந்த அருள் வாக்கு என்றே சொல்லலாம். அந்த வகையில் இந்த பூவுலகம் முழுமையும் தமிழால் மட்டுமே வாழ்வியலை சொல்ல முடியும் என்று நினைத்தவர் திருமூலர். அதன்படிதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லும் போது முதலில் இருந்த 2வது வடியிலே சொல்லுகிறார், உன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர் என்கிறார். தவம் இவர்கள் செய்யவில்லை. தவறுகள் என்றால் தவத்தில் கூட ஒழுக்கத்தை உடன் நினைக்கிறார்கள். சரி, ஆக ஒழுக்கத்தை புரிந்து கொள்வதற்கு சரியான அறநூல்கள் கிடையாது இந்த மண்ணில. ஒழுக்கம் சார்ந்த அறங்களை சொல்லுகிற கோட்பாடுகள் அடங்கிய தமிழர்களுக்கு என்கிற ஆர்வத்தோடு எம்பெருமான் என்னை இந்த பூவுலகிற்கு அனுப்பியிருக்கிறார். நான் திருமூலம் 3000 செய்திருக்கிறேன். அது எதற்கு என்று சொன்னார், தமிழோடு சேர்த்து அறத்தை வளர்ப்பதற்கு தான் என்று தன்னுடைய அந்த 4 வரிகளிலே வாக்கு மூலமாகவே திருமுடன் அளித்திருக்கிறார். அன்பே அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதையும் அறிகிறார், அன்பே சிவம் என்று அறிந்தபின்பு அன்பே சிவமாய் அமர்ந்த அன்புதான் கடவுள், அன்பில்லையே ஏதும் இல்லை என்கின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை உலகுக்கு தந்தவர் எம்பெருமான் திருமூலரானார். அந்த வகையில் இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாட்டு அவையில் மோடி அவர்கள் தனது 2014ஆம் ஆண்டு நீண்ட விளக்கத்தோடு ஏன் உலகத்திற்கு யோகாவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், அதற்கு ஒரு அனைவருடைய உலகத்தில் இருக்கிற அனைவருடைய ஏற்பு பெற வேண்டும் என்பதற்காகவே 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய நாட்டு அவையில உரையாற்றிய போது கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையின் பயனாக 2015ஆம் ஆண்டு மோடி அவர்களுடைய எண்ணம் நிறைவேறியது. சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட ஐக்கிய நாட்டு அவை ஆணையிட்டது. இந்த நாள் 21ஆம் நாள். இந்த நாளில் ஏன் யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று மோடி அவர்கள் அறுதியிட்டு கூறும் சொன்ன வானியல் சாத்திரத்தின் அடிப்படையில, வானவியல் கோட்பாட்டின் அடிப்படையில 21ஆம் தேதி இந்த பகல் பொழுது அதிகமா, அந்த நாள் பொழுதே அதிகமா இருக்கிற நாள் என்று வரையறுக்கிறார். அந்த வகையில் இன்று அதன் தொடர்பாகவும் ஐக்கிய நாட்டு அவையால் ஏற்கப்பட்டு இந்த நாள் உலகம் முழுமையும் கொண்டாடப்படுகிற யோகாவை கொண்டாடப்படுகிற நாளாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோகம் என்று சொல்லுவார்கள். யோகம் என்று சொன்னாலே வாழ்வு என்றுதான் இயல்பான பொருளை உணர முடியும். ஒரு மனிதன் சிறந்த வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தேவையான பயிற்சிகளை அளிப்பதற்கு ஒரு வாழ்வியல் தேவைப்படுகிறது. அந்த வாழ்வியல் செயலைத்தான் உலகில் முதலாக அறிவித்தவர் பெருமான் திருமூலர். ஆக அவர் திருமூலருடைய பெயரால் ஒரு ஆய்விருக்கை அமைக்க வேண்டும் என்று சொல்லி
மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்று கோரிக்கை விடுத்தோம். கோரிக்கை விடுத்த மாத்திரத்திலேயே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு பட்டய வகுப்பு தொடங்கலாம் என்று நினைத்து அம்மா அவர்களுடைய ஆணைப்படி இது 4ஆம் ஆண்டு பட்டய வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம். ஏன் ஒரு வாழ்வியலாக இருப்பது படிப்பாக சென்றால்தான் அது முறையாக மக்களிடத்தில் போய் செல்லும் என்பதற்காக நாம் கருத்துரு உருவாக்கினோம். அம்மா அவர்கள் ஆணையிட்டார்கள். இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த தினத்தை கொண்டாடுகிற பொழுதில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்றேன். இணைந்திருக்கின்ற ஞானசம்பந்தமும் அறிமுக உரை நிகழ்த்தி பொறுப்பாளராக இருந்து ஆய்விருக்கையின் பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அம்மையார் மகாலட்சுமி அவர்களும் இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற நவீன இந்திய மொழிகள் மற்றும் இலக்கியத்துறை தலைவர் திருமதி உமாதேவி அவர்களும் யோகா பயிற்சிகளுக்காக இன்றைக்கு சிறப்பு செய்யப்பட இருக்கின்ற அண்ணன் கிருஷ்ணன் அவர்களும் திருமதி ராஜலட்சுமி தனசேகரன் அவர்களும் ஜானகிராமன் அவர்களும் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற மேனாள் துணை ஆட்சியர் அண்ணன் தர்மலிங்கம் அவர்களும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சுகன்யா பவித்ரா அவர்களும் ஒரு அற்புதமான இந்த நிகழ்வுக்கு இணைய வழியான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் அமாற பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளில் எப்படி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை மூதாட்டி சொல்லுவார். அந்த பிறந்த மனிதன் எந்த வகையில் வாழ வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது முழுமையாக தன்னுடைய திருமந்திரத்தில திருமூலர் அற்புதமாக நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன்பற்று உணர்வரும் மந்திரமாயிடின் தான் பற்ற தலைப்படுமே என்று சொன்னார். ஏதோ மந்திரம் என்று சொன்னால் வேள்வியல் வளர்த்து சடங்குகள் செய்து ஓதுவது அல்ல. உணர்வாக இருக்கிற மந்திரம், உள்ளத்திலே ஏற்றுகின்ற மந்திரம், வாழ்வியலை அடிப்படையாக சொல்லக்கூடிய மந்திரம். அந்த மந்திரம் எது? எம்பெருமான் திருமூலர் அருளிய தந்திரங்கள் தான். அந்த வகையில யோகத்தை பற்றி மாத்திரம் 3ஆம் தந்திரத்தில் முழுமையாக 20 இயல்களை அளித்திருக்கிறார். அந்த 20 இயல்களில் 334 பாடல்கள். பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள் குறிப்பிட்டதை போல அட்டாங்க யோகத்தை தொடங்கி தொடர்ச்சியாக 20 யோகங்களுடைய வரிசையில் அதன் முக்கியத்துவத்தை, முதன்மையை, அது எப்படி செயல்பட்டால் அது என்ன கிடைக்கும் மனிதர்களுக்கு என்பதை அற்புதமாக தான் பெற்ற அது நான் பெற்ற இன்பம் பெருகையும் மையகம் சொன்னார். பாருங்கள், அதையெல்லாம் உணர்ந்து நான் செய்திருக்கிறேன் மாநிலர்களே, நீங்களும் அதை செய்து பயனடையுங்கள் என்கிறார். தொடக்கத்திலே கூறுகிறார் பாருங்கள், உரைத்தன வக்கரி ஒன்று மூடிய நிறைத்த ராசி நிறைமுறை எண்ணி விரைச்சதம் எட்டும் பேசிய நன்றி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. மூச்சு பயிற்சி என்பது முதன்மையான பயிற்சி. அது எதன்பால் அதிகமாக வரும் என்று சொன்னால் பொறுமையின்பால் வரும். பொறுமை எதன்பால் வரும் என்று சொன்னால் ஒழுக்கத்தின்பால் வரும். ஒழுக்கம் எதன்பால் வரும் என்று சொன்னால் நல்ல சிந்தனையின்பால் வரும். நல்ல சிந்தனை எதன்பால் வரும் என்று சொன்னால் பற்றற்று இருக்கின்ற இறைவனை பற்றுகிற பொழுது, இறைவனை பற்றுகிற பொழுது எல்லாம் ஈசன் செயல் என்கிற போதுதான் அந்த நிலை வரும். அதைதான் இங்க அற்புதமாக சொல்லி இறைவனை அடைகிற வழிகளிலே இதுவும் ஒன்று சொல்லுகிறார். பாருங்கள், உலகத்தில் நாமும் என்னையும் நான் உள்ளடக்கி சொல்லுகிறேன், இறைவனை தேடி கோயில் கோயிலாக செல்லுகிறேன். எதற்கு? இறையருள் பெறுவதற்கு. அப்படி தேவையில்லை மானிடர்களே, நீங்கள் அவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து அமர்வான். அதற்கு யோகங்களை செய்யுங்கள், மூச்சு பயிற்சியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதைதான் இவர் ஏற்கனவே சொன்னதை போல இடுத்தல், இடுத்தல்,
நிறுத்தல் என்கிற அற்புதமான அந்த 3 வகையான முழுமையாக இருக்கின்ற அந்த 3 இழுத்தல், விடுத்தல், நிறுத்தல் என்கின்றவற்றை சொல்லி அந்த யோகத்தை எனக்கு அருளியவர் யார் தெரியுமா? நந்தி எம்பெருமான். இதை செய்வதனால் என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பாருங்க. எப்படி இன்றைய நாள் யோகாவை செய்கிற பொழுது, யோக பயிற்சியை பிராணாயாமம் என்று சொல்லுகிற மூச்சு பயிற்சியை செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஒரே வழியில் சொல்லிவிடார். தன்னைத்தானே அறிகிற பக்குவத்தை எம்பெருமான் ஆலங்காட்டில் பராபரையோடு உடனிருக்கிற எம்பெருமான் தலைவனாக இருக்கிற இந்த மூச்சு பயிற்சிக்கு தலைவனும், இந்த தந்திரங்களுக்கு தலைவனாக இருக்கிற எங்கள் ஆலங்காட்டு அப்பனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்கிறார். அதனால்தான் வக்கரி என்று சொல்லுகிறார். நண்பர்களே, கடிவாளம் என்று சொல்லுங்க. எதற்கு? அந்த மூச்சு என்பதை குதிரை என்று சொல்லுகிறார். அந்த குதிரையை கடிவாளம் விட்டு இழுத்து அடக்கி அதை திறம்படுத்தினால், முறைப்படுத்தினால் மனிதன் நினைத்ததை நினைத்தபடி வாழ்வான். எம்பெருமானே ஓடி வந்து அவருடைய மனதிலே குடியிருப்பான் என்று சொல்லுகிறார். அந்த வகையில் இந்த எம்பெருமானுடைய உள்ளங்கவர் கல்வன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல அவருடைய உள்ளத்தை நாம் அடைய வேண்டும் சொன்னால் நம்முடைய உள்ளத்தை கோயிலாக கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் யோகத்தின் அடிப்படையிலே பல விடயங்களை, பல செய்திகளை அற்புதமாக சொல்கிறார். இன்னைக்கு திருமூலர் நான் கூட நினைப்பது உண்டு. பாரத பிரதமருக்கு திருமூலர் பற்றிய பெருமைகளை நாம் அன்றைக்கு சொல்லியிருப்போமானால் 2014ஆம் ஆண்டு இன்றைய நாள் திருமூலர் நாள் கூட என்று கூட நாம் அழைத்து வழங்கியிருக்கிறோம். என்று சொன்னால் இவர்தான் முதலிலே உலகத்திலே மூச்சு பயிற்சியை, புலப்பயிற்சியை, இறை பயிற்சியை இந்த மண்ணுக்கு தந்தவர். காரணம், அவர் பெற்ற இன்பத்தை உலகுக்கு சொன்னவர். பல பேர் இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் போலி தவ வேடங்கள், அதை கூட சொல்லுகிறார் பல பாடல்களில. பட்டையும் அடித்து விட்டு கொட்டையும் கட்டி விட்டு காதிலே குண்டலமும் அணிந்து கொண்டு தவயோகியாக வருகிற போலி தவயோகிகள் சொல்லுகிற கூற்றுகளை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நாடு. ஆனால் இன்றைக்கு திருமூலர் சொன்ன கருத்துக்களை அன்றைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் சொல்லியிருப்போமானால் இன்றைய நாள் யோகா தினமாக இருந்திருக்காது, திருமூலர் தினமாக இருந்திருக்கும். பரவாயில்லை, காலம் அதற்கு. அந்த வகையில் தவங்களை சொல்லுகிற பொழுது அற்புதமாக சொல்லுகிறார். இந்த தவத்திற்கு அடிப்படையில் இன்றைய நாளில் இருக்கிற இவையெல்லாம் அசை போட வேண்டும் என்பதற்காகத்தான் என்றனர். இதனால் தான் பள்ளி பாடங்களிலே, பால பருவங்களிலே குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். எப்படி திருக்குறளை மனப்பாட பகுதிக்கு கற்றுக்கொண்டு அதையாவது மனதிலே அசை போட வைக்கின்றோமோ, அதுபோல செயல்முறை பயிற்சியாக திருமூலரை அடிப்படையாக வைத்து யோகத்தை தர வேண்டும் தான் உண்மையான பயன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு எம்பெருமான் சொல்லுகிற அந்த ஆசனங்கள் பள்ளி சர்வாங்கசனம் என்றெல்லாம், ஆனால் திருமூலர் சொல்லுகிற அற்புதமான முதன்மையான 8 ஆசனங்களிலே முதலானது பத்மாசனம், பத்ராசனம், கோமுகம், கேசரி, சோத்திரம், வீரம், சுகாதனம், சுபாத்திரம், 126 ஆசனங்கள். நானும் பல நூல்களை ஆசனங்கள் தொடர்பிலே எடுத்து பயின்றிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட தெளிவாக இவ்வளவு ஆசனங்கள் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிற பொழுது கடைசியிலே சொல்லுகிறார், இவைக்கெல்லாம் எனக்கு முன்னோடி யார் தெரியுமா? எம்பெருமான், இறைவன் சிவபெருமான் என்று சொல்லிவிட்டு மூச்சுக்கும் மூச்சுக்காற்று துடிப்பாக இருக்கிற இதயத்தின் துடிப்பாக இருந்து அதன் மூலம் சுவாசிக்கின்ற இறப்பைக்கும் ஒருவன் தொடர்ந்து இருக்கின்றான். அந்த மந்திரம் தான் நமசிவாய நமசிவாய நமசிவாய. இந்த 5 எழுத்து மந்திரத்தை எங்கே சொல்லுகிறார் தெரியுமா? 5க்கு நாயகன். எப்படி 5 எழுத்து மந்திரத்துக்கு சொந்தக்காரன் பெருமான் 5க்கு நாயகன். 5க்கு நாயகன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை நாயகனாகவும் ஆட்டுவிக்கிற தலைவன் யார் என்றால் தில்லையம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறானே எம்பெருமான் தில்லையம்பலத்தான் அப்பன் என்று சொல்லுகிறார். அவர்களை எல்லாம் இந்த 5 புலன்களை அடக்கி ஆளுகிற ஆண்மை தருவதற்கு ஒரே ஒரு அதிகாரம் படைத்த ஒரே ஒரு தலைவன் உலகில் இருக்கிறான் என்று சொன்னார். எம்பெருமான் தான் வந்தார். பராபரை ஓட்டு உடன் விளங்குகிற அறம்பொருள் நப்பன் எம்பிதான் எல்லோருக்கும் தானே உன்னம்பை கோவணமாக கொள்ளுமது இன்னேடி மண்ணுகளை உண்பொருள் 14 வாசரடா
தன்னையே கோணமாய் சாத்தினன் தான் சாயாலை என்று சொல்லுவார்கள். அது போல உலகத்திற்கு வடிவமாக, உலகத்தின் சூட்சமாக விளங்குகிற எந்த அற்புதமாக எல்லா வகைக்கும் எப்படி மூச்சுகளை பயன்படுத்துவது, எப்படியெல்லாம் இதை அடக்கி ஆள்வது என்பதையெல்லாம் அற்புதமாக சொல்லியிருக்கிற எம்பெருமானுடைய நினைவோடு இன்றைக்கு உலகம் முழுமையும் கொண்டாடப்படுகிற இந்த நாளில் வரலாற்று சிறப்புமிக்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் காஞ்சி தந்த கரிபால்டி, தென்னாட்டு பெர்னாட்சா, இந்நாட்டு இங்கர்சா. தமிழ் தமிழ் என்று சொன்னால் அவன் பெயரை உச்சரிக்காமல் என்ற மேடையிலும் எவனும் தமிழை முறையாக பேச முடியாது. அடுக்கும் மொழிக்கு மட்டும் நாயகன் அல்ல, அல்லல் படுகிற ஏழைகளுக்கும், ஏழைகள் பெற்ற அதிகாரத்துக்கும் அவன்தான் தலைமகன், அவன்தான் பேரறிஞர் அண்ணா. வங்க கடலோரம் சங்கம் இசைத்துக் கொண்டு உறங்கியும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிற தங்க தலைவன் அடிக்கடி மேடையிலே பேசுகிற வாசகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற வாசகத்தை இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்தவர் திருமூலர். அவர் நினைவோடு யோகா தினத்தை நாம் கொண்டாடுவோம். வாழ்வின் மகிழ்ச்சியையும் மனிதன் என்பதை உணர வேண்டுமானால், மனிதம் என்கின்ற ஆற்றல் நமக்குள் இருக்க வேண்டுமானால் யோகாவில் நாம் கலப்போம். யோகாவில் சொல்லுகிற அத்தனை பயிற்சிகளையும் நம்முடைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட திருமூலர் ஆய்விருக்கையின் சார்பில் பல்வேறு செயல்மைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதிலே ஒரு செயல்தான் இன்றைக்கு நாம் நடத்துகிற உலக யோகா தினம் கொண்டு. ஆக அந்த வகையில அற்புதமாக இந்த நாளில் பொது முடக்கமாக இருந்தால் எங்களை என்ன செய்யும் தீ நுண்பி என்கிற கொரோனா, நாங்கள் இருக்கிறோம் தமிழை கொண்டு உலகில் திருமூலருடைய புகழை பரப்ப. ஆக அந்த வகையில் நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல பொறுப்பாளராக இந்த திருமூலர் ஆய்விற்கு நடத்தி செல்கிற அம்மையார் அவர்கள் உண்மையிலே வணங்கத்தக்கவர்கள், பாராட்டக்கூடியவர்கள், போற்றத்தகுந்தவர். காரணம் தான் ஏற்ற பணியை மிக சிறமேற்கொண்டு எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் பொறுமையாக இருந்து ஆற்றுப்படுத்தி வருவதனால் இன்றைக்கு உலகம் முழுமையும் திருமூலருடைய பெருமை தெரிகிறது. திருமூலருடைய பெருமையை யாரெல்லாம் அறிகிறார்களோ பயிற்சியுடைய பெருமை தெரிகிறது. ஊற்றை உதைக்கும் புதியதுவாமே மூன்றி இருக்க உடம்பு அழியாதே, சமாதி கைகூடி சாதகம் வேண்டா, அறிவுக்கு அழிவும் இல்லை ஆக்கமும் இல்லை என்று கூடிய திருமூல பெருமானின் திருவடி மலரை போற்றி வணங்குகிறேன். தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள திருமண இயக்குனர் அவர்கள், வாக்குரை வழங்க உள்ள முனைவர் உமாதேவி அவர்கள், யோக பயிற்சி அளிக்க உள்ள யோகா கிருஷ்ணன் மற்றும் திருமதி ராஜலட்சுமி அவர்கள், வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி ஞானசம்பந்தன் அவர்கள், நன்றியுரை வழங்க உள்ள திரு தர்மலிங்கம், திருமூலர் ஆய்விருக்கை பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், இலவச யோகா பயிற்சி நடத்திய பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், நிறுவன நிர்வாக கண்காணிப்பாளர் திரு கோபி அவர்கள், பட்டய மாணவர்கள், திருமந்திர ஆர்வலர்கள், நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு அன்பான வணக்கங்கள். இடையரான சிந்தனையாலும் பின்வாங்காத செயற்பாடுகளாலும் நிறுவன வளர்ச்சியை உலக அளவில் பரவலாக எடுத்துச் சென்று கொண்டிருப்பவர் நம்முடைய இயக்குனர். கடந்த 3 மாதங்களாக இணையதள வழி உலக அளவிலான கருத்தரங்குகளும் தமிழ் வளர்ச்சி தொடர்பான கலந்துரையாடல்களும் நடைபெற்று வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆகும். இத்தகைய ஆற்றல் மிகு இயக்குனர் அவர்களின் தலைமையில் திருமூலரின் அட்டாங்க யோகத்தை திருமந்திர மகா யோகம் என்ற பெயரில் உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உறுதியை இந்த சர்வதேச யோகா நாளில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். ஏன் என்றால் உலகிற்கு யோகத்தை அட்டாங்க யோகமாக முதலில் தந்தவர் திருமூலரே. அவ்வகையில் மேனாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களின் இசையுடன் தமிழக அரசின் ஆணை பெற்று 2014 நடத்தி வரும் திருமந்திர பட்டய வகுப்பின் ஒரு பாட பகுதியாக யோகம் நடைபெற்று வருகிறது. சர்வதேச யோகா நாளை 2017 முதல் இயக்குனர் அவர்கள் கருத்தை ஏற்று தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். பட்டய மாணவர்களுக்கு மட்டுமின்றி இளந்தமிழர் இலக்கிய பட்டறை மாணவர்களுக்கும் யோக பயிற்சி கொடுத்த யோகா கிருஷ்ணன், யோகா முனுசாமி, யோகா சங்கர நாராயணன், யோகா மோகன்,
திருமதி யோகா அனுஸ்ரீலதா முதலானோர் யோகா ஆசிரியர்களாக பயிற்சி அளித்து வருகின்றனர். இருக்கை வழி நடைபெறும் கருத்தரங்கு, பயிலரங்கு, ஆண்டு விழா போன்றவற்றிலும் யோக பயிற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கு அண்மையில் நடந்த 2 எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுகின்றேன். சென்ற ஆண்டு அக்டோபர் 5, 6 நடந்த திருமந்திர தேசிய கருத்தரங்கு மற்றும் பட்டயமளிப்பு விழா நிகழ்வில் யோகா அண்ணாதுரையில் மாணவ மாணவிகளை கொண்டு யோக பயிற்சியாளரான எங்களது திருமந்திர மாணவர் திரு நந்தகோபால் நடத்தி கொடுத்தார். 23/2/2020 நடந்த இருக்கையின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் யோகா சாமிநாதன் அவர்களும் யோகா ஸ்ரீ வெங்கடேசன் அவர்களும் மாணவ மாணவியரை கொண்டு சிலம்பம் மற்றும் யோக பயிற்சிகளை செய்திருந்தனர். பயிற்சி தரும் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி இருக்கின்றோம். கிராமம் உட்பட தமிழகம் முழுமையிலும் யோகாவை இலவசமாக கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கில் 2020 ஜனவரி 5 முதல் இலவச யோக பயிற்சி அளித்தல் நடைபெற்று வருகின்றது. இந்நோக்கு முழுமை பெற 100 யோக பயிற்சியாளர்களை உருவாக்கும் பணியும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தற்போது இந்த இலவச பயிற்சியை சென்னையில் திரு கணேஷ், திரு பி சாமிநாதன், ஈரோட்டில் திரு எல் திருஞான சம்பந்தன், நாகர்கோவிலில் ஸ்ரீ பழனிசாமிகள் மற்றும் இன்னும் பலர் நடத்தினர். சூழல் சரியானதும் தொடர்ந்து நடத்துவர். இவர்கள் நால்வரும் இட ஏற்பாடு, ஆசிரியர் ஏற்பாடு முதலான செலவுகளை ஏற்று பயிற்சியை மிக மிக சிறப்பாக நடத்தினார்கள். இன்னும் தொடர்ந்து நடத்துவார்கள். அடுத்த ஆண்டு 24/2/2021 நடைபெற உள்ள இருக்கையின் விழாவில் இவர்கள் நால்வருக்கும் சிறப்பு செய்யும் வகையில் இயக்குனர் அவர்களின் பரிந்துரையின்படி திருமூலர் விருது வழங்கப்பட உள்ளது என்பதை பெரு மகிழ்வுடன் திருமூலரின் யோக தத்துவத்தை பற்றி பேசுவது மிகவும் பொருத்தப்பட்ட நிலையில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். திருமந்திரத்தை ஆன்ம உணர்வால் பார்த்தால் மட்டுமே அதில் உள்ள ஆன்மீக கருத்துகள் புரிய வரும் என்பதை திருமூலர் யோக கோட்பாட்டில் உணர்த்துகிறார். நமது உடலில் ஏற்படும் தொல்லைகளை திருமூலரின் மற்றும் சித்தர்களின் மருத்துவ முறைகளால் சரி செய்து விடலாம். நம்முடைய சூட்சும உடலில் ஏற்படும் நோய்களை சரி செய்து கொள்ள திருமூலரால் கூறப்பட்டதுதான் யோகமும் தியானமும். மகிழ்ச்சி, கவலை, துக்கம், அச்சம், கோபம் என்பவை ஆன்மாவின்பால் ஏற்பட்டால் அவை ஆன்ம கவலையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆன்மாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பின்னர் அது மறைமாற்றம் செய்யப்படுகிறது. மனத்தில் பகிர்வுகளை ஏற்படுத்தி நோய்களையோ பாதிப்புகளையோ ஏற்படுத்துவதில்லை. எனவே ஆன்ம உடல், சூட்சும உடல், பருவுடல் ஆகிய மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் இயக்கி நிலைப்படுத்தி வைத்தார் மனிதன் மனிதனாக சமநிலையில் வாழ முடியும். யோக தந்திரம், யோக சூத்திரம், அட்டாக யோகம், பிராணாயாமம், தியானம் போன்றவற்றால் சிறப்பாக எடுத்து வெளிப்படுத்துகின்றார். இதுவே பதஞ்சலி முனிவரால் யோக சூத்திரம் என்று 4 பதங்களாக பிரிக்கப்பட்டது. இதற்கு முதற் காரணம் திருமூலர் கூறிய திருமந்திரமே. நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என 8 படிநிலைகளை திருமூலர் கூறுகின்றார். ஒரு மனிதன் எதை செய்யக்கூடாது என்பதை நியமத்திலும், கட்டுப்பாட்டோடு எதை செய்ய வேண்டும் என்பதை நியமத்திலும் கூறி முதலில் மன தூய்மைக்கு விட்டுவிடுகிறார். அதன் பின் ஆசனம், பிராணாயாமம், தியானம் என்ற படிநிலை வளர்ச்சியாக ஆன்ம தெளிவை தருகிறார். தன்னுள் ஆன்மா இருப்பதை உணர முடியும், ஜோதியாகவே பார்க்க முடியும் என்பதை தன்னுடைய நூல்களின் வழி அறுதியிட்டுக் கூறுகிறார். மருத்துவத்தின் ஓர் உட்பிரிவாகவே அவர் யோகத்தை கூறுகிறார். ஒவ்வொருவருக்கும் யோக முறைகள்
எனவே யோக பயிற்சியாளர்கள் மருத்துவராக இல்லாவிட்டாலும் வாத பித்த கபம் பஞ்சபூதங்கள் பற்றிய தெளிவான அறிவை பெற்று இருக்க வேண்டும் என்கிறார். இவை போன்ற இன்னும் பல சிறப்புகளை கொண்ட திருமந்திர யோக முறையை அனைத்து யோக அமைப்புகளிலும் நடைமுறைப்படுத்தவும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் பாடத்திட்டத்தில், குறிப்பாக யோக பாடத்திட்டத்தில் கொண்டு வரவும் ஆவண செய்தல் வேண்டும். திருமந்திரத்தை யோக கோட்பாட்டின்படி பார்த்து பழகுவோம். அப்படி பழகும் போது இனிமையாக, நிறைவாக, அமைதியாக வாழ்வோம், சமூகத்தில் மேன்மை நிலையை அடைவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்வின் சிறப்பு இயக்குனர் அவர்கள் இணையதள கல்வியை சிறந்ததொரு வாக்குறுதியின் வழியாக தொடங்கி வைத்தார்கள். அதே போன்று இந்த உலக யோகா நாளை இணையதளத்தின் வழியாக நாங்கள் நிறுவனத்தில் பல முறை நடத்தி இருந்தாலும் இணையதளத்தின் வழியாக இது முதல் நிகழ்வு என்பதால் எப்படி திருமூலர் எந்த தகவலை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அவர் முதல் 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 என்ற இருப்பார். திருமந்திரத்தில் உள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட தகவல்களுக்கு அவர் ஒரு சொந்தக்காரராக இருப்பார். அப்படி எங்களுடைய இயக்குனரும் முதல் முதல் நடந்த அரிய நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கை பாதையில் குறிப்பாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் தமிழ் வளர்ச்சி துறையிலும் அவர் ஆற்றிய பணிகள், வளர்ச்சி பணிகள் உலக அளவில் எண்ணற்றவை. அத்தகைய சிறப்பு மிகு, ஆற்றல் மிகு இயக்குனர் அவர்கள் இங்கே தலைமை ஏற்று இந்த உலக யோகா நாளை கொண்டு உலக யோகா நாளை ஏற்று தலைமையேற்று நடத்தி வைப்பதன் படி நாம் அறுதியிட்டு ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறோம். என்ன உண்மை? நான் முதலில் சொன்னேன், திருமந்திர மகா யோகம் என்ற பெயரில் உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். அனைத்து யோகங்களிலும் நான் சொன்னதை செவிப்படுத்தும் இயக்குநர்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார். நம்முடைய நோக்கு இந்த நல்ல நாளை நிறைவேறும் என்று கூறி ஐயா அவர்களை தலைமையுரை ஏற்று சிறப்பு செய்யுமாறு அன்புடன் உங்கள் அனைவர் சார்பாக அழைக்கிறேன். நன்றி. இந்தி நிலம்பெறை போலும் ஈட்டனை நந்தி மகன்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தேட்டே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். உடல், உயிர், மனம் ஒருங்கிணைத்து தனிமனித அமைதி, சமுதாய அமைதி இவற்றை அளிப்பதாக இந்த யோகம் அமைந்துள்ளது எனின் மிகையாகாது. யோகம் இந்த கலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் சித்தர்கள் நமக்கு அளித்த பாரம்பரியமிக்க ஒரு கலையாகும். சித்தர் திருமூலர் அட்டாங்க யோகமாக இயமம், நியமம் இவற்றை தொடர்ந்து யோகத்துக்குரிய இருக்கையாகிய ஆசனம் பயிற்சியை பற்றி கூறும்போது பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திகம், வீரம், சுகாதானம், ஓரேழும் என்றும் அதன் பயன்களையும் திருமூலர் உணர்த்துகிறார். பாசியோக பயிற்சிகளாக பிராணாயாமம் இடங்களை, பிங்களை, நாடிகளை வசப்படுத்தி சுழுமுனையை மேல் நோக்கி இடச் செய்யும் ஒரு ஆற்றலையும் விளக்குகிறார். பாரம்பரியமிக்க இத்தகைய யோகாவினை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் விதமாக நமது மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்திற்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டாடி வருகிறார்கள். இந்த நோக்கத்தினை ஒட்டியே நமது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் திருமணர் ஆய்விற்கையும் இணைந்து இணையதளம் வழியாக இந்த யோக பயிற்சி நிகழ்வினை அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வுக்காக இணையதளத்தில் இணைந்து தலைமையேற்க முன்வந்துள்ள நமது மதிப்பிற்குரிய இயக்குனர்
பேராசிரியர் முனைவர் கோ விஜயராகவன் ஐயா அவர்களை வருக வருக என்று இந்த ஆய்விற்கின் சார்பில் வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் அறிமுக உரை நிகழ்த்த உள்ள திருமூலர் ஆய்விற்கின் பொறுப்பாளரும் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளருமான முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்களையும் வாழ்த்துரை வழங்க இணைந்துள்ள தில்லி பல்கலைக்கழகத்தின் நவீன இந்திய மொழிகள் மற்றும் இலக்கியத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் உமா தேவி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முக்கிய நிகழ்வான யோக பயிற்சியினை நேரலையாக அளிப்பதற்காக நம்முடன் இந்த இணையத்தில் இணைந்துள்ள யோகா விற்பனர்களான யோகா பீஷ்மாச்சாரியா முனைவர் டி.ஏ. கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் யோகா ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி ஜானகிராமன் அம்மா அவர்களையும் யோகா முனுசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என இந்த ஆய்விற்கின் சார்பில் வரவேற்கிறோம். மேலும் திருமந்திர வகுப்பு மையங்களில் இலவச யோகா வகுப்பு நடத்தி வரும் யோகா ஆசிரியர்கள் திரு கணேஷ் நிர்வாக அரங்காவலர், உலக திருமூலர் திருச்சபை சென்னை, நாகர்கோவில் ராஜகோகிலா அறக்கட்டளை சுபஸ்ரீ பழனி சுவாமிகள் சார்பாக இங்கே இணைந்துள்ள திருமதி அனுஷ்யா அம்மா அவர்கள், திரு திருஞான சம்பந்தன் சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டர் ஈரோடு அனைவரையும் வருக வருக என இந்த அறக்கட்டளை வரவேற்கிறது. நிகழ்வினை தொகுத்து வழங்குபவரும் நன்றி உரை வழங்க இருப்பவருமான திருமந்திர பேராசிரியரும் மேலாள் துணை ஆட்சியருமான திரு தருமலிங்கம் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி சுகன்யா, திருமதி பவித்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருமந்திர மாணவர்கள், ஆசிரியர்கள், அன்பர்கள், ஆர்வலர்கள், இணையத்தில் இணைந்துள்ள அனைவரையும் இந்த ஆய்விற்கின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமூலர் ஆய்விருக்கை அப்படிங்கக்கூடிய அதனுடைய பொறுப்பாளராக செயல்படக்கூடிய திரு மகாலட்சுமி மேடம் அவர்களை எனக்கு கடந்த பழைய காலங்களாக தெரியும். அவர்களுடைய இந்த ஒரு பொறுப்பான இன்றைய யோகா தினம், சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறத அப்ப இந்த அவங்கள எனக்கு கடந்த ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஆசிரியை நான் முதல்ல அவங்க வீட்டுல அவங்கள சந்திக்கும் போது அவங்க இந்த மாதிரியான யோகா பயிற்சி தான் தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி சந்திக்கும் போதுதான் அவங்கள நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரியான திருமூலர் ஆய்விற்கை சார்ந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதனுடைய இயக்குனரான விஜயராகவன் ஐயா அவர்கள் உலகமெங்கும் தமிழ் இலக்கியம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறாரு. அதை ஒரு பரவலாக்கம் செய்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஐயாவை கிட்ட பார்க்க முடியும். அவரால் தமிழ் வேறு பெறுகிறது. இப்ப இவர்களோட இந்த மாதிரியான ஒரு சர்வதேச நம்மளுடைய யோகா தினத்திற்கான வாழ்த்துரை வழங்குவதற்கான வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நானும் ஒரு சின்ன இது தொடர்பான ஒரு செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த சர்வதேச யோகா தினனுடைய கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துரை வழங்குதல் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் 2 பேருமே ரொம்ப பெரியவங்க, அவங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு வயது இல்லை. வணங்குரையாகவே நான் இங்க இதை பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். திருமூலர் ஆய்விருக்கையை கடந்த 10 ஆண்டுகளாக 7-5-6 ஆண்டுகளாக மிக சிறப்பாக அவங்களுடைய குடும்பம் வைத்து எத்தனை இளைஞர்கள் வந்தாலும் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் ஓய்வுக்கு பின்னால் வேலை செய்தல் அப்படிங்கிறத ரொம்ப நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா கூட நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய அந்த பணி, கடின உழைப்பு அப்படிங்கிறத. இதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும். முதல்ல நரேந்திர மோடி ஐயா, நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் யோகா தினத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அறிவிக்க சொல்லி ஜூன் 21 அன்றைக்கு நீண்ட நாளாக இருக்கும். அந்த நாளை யோகா தினமாக அறிவிக்க சொன்னதுனால அது அறிவிக்கப்படுகிறது. அது என்ன அடிப்படை நோக்கம் அப்படின்னு சொன்னா, இந்தியர்களினுடைய பல்வேறு விஷயங்கள், பண்பாட்டு விஷயங்கள் உடல் மனம் சார்ந்து பல்வேறு விஷயங்களுக்கு நல்ல உலக புகழ் பெற்ற உடல் மனம் சார்ந்து நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அவங்க உருவாக்குறாரு.
ஆனா இதன் வழியாக இந்தியனுடைய பண்பாடு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நிலைநிறுத்தப்படும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அந்த நிலைநிறுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது அந்த நிலைநிறுத்துதல் இந்தியாவினுடைய அப்படின்னு வரும்போது நம்மளுடைய தனித்தன்மை, நம்மளுடைய இலக்கியங்கள் சார்ந்தும் கூட ஒரு யோகா அப்படிங்கக்கூடிய அட்ட யோகம் பத்தின திருமூலரினுடைய சிந்தனா முறையை எடுத்து வைத்து அந்த யோகா தினத்தோடு இணைத்து தமிழனுடைய அடையாளத்தை, தனித்துவத்தை முன்னிறுத்தி கொண்டு போகக்கூடிய இந்த பணியை இந்த யோகா நாளில் கொண்டு வருதல் இப்போ ஐயா சொல்லும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. முன்னாலே வந்து இந்த யோகா திருநாள் முதல்ல யோகா நாளை அறிவிப்பதற்கு முன்னால நம்மளுடைய திருமூலரினுடைய அட்டாங்க யோகத்தினை கொண்டு சென்றிருந்தால், ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு சென்று கொண்டிருந்தால் இன்னைக்கு திருமூலர் தினமாக கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய உண்மையும் கூட. அத நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட நான் இதுல வந்து இந்த யோகா அப்படிங்கக்கூடியது இந்த பதஞ்சலி முனிவரால உருவாக்கப்பட்ட யோகாங்கிற சொல்லுக்கு அப்படிங்கக்கூடிய சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த யோகா அப்படிங்கிறது. சிதறியதை ஒன்றுபடுத்துதல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா, அதாவது உயிர்ன்னு சொல்றோம், உடல்ன்னு சொல்றோம், தனியான பாதையில இயங்கி கொண்டிருக்கும் போது மூன்றையும் ஒன்றாக சிதறி இருப்பதை ஒன்று கூட்டுதல் அப்படிங்கிற அடிப்படையை இந்த யோகா அப்படிங்கிறத உருவாக்குது. இத பதஞ்சலி முனிவர் யாரு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இலக்கியங்கள்லயே அந்த யோகாவை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அது எப்பொழுதுமே வந்து பக்தியோட சேரும். அப்போ அந்த பதஞ்சலி முனிவர் யாரு அப்படின்னு சொன்னா பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு புராண கதை நமக்கு எடுத்து சொல்லுது. அதாவது ஆதிசேஷன் வந்து ஆனா இந்த யோகாவை நமக்கு கையில கொடுத்தவர் வந்து ஆதிசித்தனான சிவபெருமான் அப்படிங்கக்கூடிய அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து தன்னுடைய பாவப்படுக்கையில் படுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து திடீர்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சென்று கொண்டிருக்கும் போது ஆதிசேஷனுக்கு திடீர்னு திருமாலனுடைய எடையானது அதிகரிக்குது. அப்போ அவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆதிசேஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே திடீர்னு ஆதிசேஷன் வந்து எதுக்காக உங்களுடைய எடை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும் போது திருமால் என்ன சொல்றாரு, நான் சிவனினுடைய தாண்டவங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ பார்க்க அந்த மகிழ்ச்சியினாலதான் என்னுடைய உடல்ல வந்து எடை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. அப்போ ஆதிசேஷன் வந்து நானும் இந்த மாதிரியான தாண்டவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து அதற்கு பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது பூலோகத்தில் பதஞ்சலி முனிவர் மனிதனாக பூலோகத்துக்கு வரும்போது ஆதிசேஷனே வந்து அவதரித்தது அவர் தான் பதஞ்சலி முனிவர். அவர் வந்து தில்லை நடராஜனுடைய அந்த அங்க சிதம்பரம் சென்று அவருடைய நடனத்தை கண்டதாக ஒரு புராண கதை வந்து நமக்கு சொல்லுது. அப்போ சிதைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, சிதறி இருக்கக்கூடிய ஒன்று கூட்டக்கூடிய அந்த திருமூலரினுடைய யோக சிந்தனையை பதஞ்சலி முனிவர் பேசினதையே திருமூலர் வந்து 8 வகையாக பகுத்திருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரியான யோகங்கள் கொண்டு வரும்போது யோகம் பற்றிய சிந்தனா முறைகள் உள்ள வரும்போதுதான் அது தொடர்பான பல்வேறு தமிழ் சொற்களை நமக்கிட்ட வந்து எந்த விஷயங்கள் வந்தாலும் உடனே அதை தமிழ் படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக 8 வகையான அர்த்த யோகத்திற்கான தமிழ் சொற்கள் தொல்காப்பியத்தில் இருந்ததை பல்வேறு அறிஞர்கள் வந்து எடுத்து காட்டக்கூடியதை அது தொடர்பான 8 தமிழ் சொற்களை கொண்டு வந்திருக்காங்க. இயமம், நியமம், பிராணயாமம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து அது வடமொழி சார்ந்தும் தமிழ் மொழி சார்ந்த அதுக்கு அதனுடைய 8 வகையான தமிழ் சொற்களும் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மட்டுமல்லாமல் இந்த திருமூலரை முன்னெடுத்து திருமூலரினுடைய ஆய்விருக்கை உருவாக்கி அதனுடைய பொறுப்பில் இருந்து கொண்டு பொறுப்பில் இருத்தல்ங்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்டிக்கொண்டு இன்றைக்கு யோகா தினத்தை எத்தனை வகையான இந்த மாதிரியான சூழ்நிலையில எந்த நிறுவனங்கள் நிகழ்த்துகிறது அப்படிங்கிறத கூட நம்ம கஷ்டமான சூழ்நிலையிலையும் யோகா தினத்தை எப்படியாவது நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட தன்னுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதை அடிப்படையாக கொண்டு இந்த யோகா தினத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமூலர் ஆய்விருக்கையின் பொறுப்பாளரான திரு மகாலட்சுமி அவர்களுக்கும் அதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஐயா திரு விஜயராகவன் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். அதாவது ஒரே ஒரு திருமூலனுடைய ஒரு பாடல் வரியை நம்ம வந்து எடுத்துக்காட்டி சொல்லிட்டு இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா 8 நிமிஷம் தான் அவங்க சொன்னாங்க.
அதுக்குள்ள நான் ஒரே ஒரு அந்த பாடல் வரியை நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புலி கண்டவருக்கு புனல் ஊருமா போல, புலி கண்டவருக்கு புனல் ஊருமா போல், கழிக்கும் திருக்கூத்து கண்டவருக்கு எல்லாம் அழிக்கும், அருள் கண்ணீர் சேரர் நெஞ்சம் உருக்கும், ஒளிக்குள் ஆனந்தத்து அமுது உள்ளத்தே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புளியங்காய சாப்பிட்டினா, புளியங்காய சாப்பிட்டுருக்கோம்னா, இப்ப புளியங்காய்னு சொல்லும் போதே வாயில வந்து என்ன செய்யும், நமக்கு எச்சி ஊறும், பார்க்கும் போதெல்லாம் எச்சி ஊறும். அந்த மாதிரி அந்த சுவையே மனசுல எழும். அது போல தானாகவே உமிழ்நீரு அதனுடைய சுவையெல்லாம் உருவாவது போல தில்லை நடராஜ பெருமானின் தாண்டவத்தை கண்டோருக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் கண்ணுல கண்ணீரு, அந்த கண்ணீருங்கிறது அமுது ஊறும். அந்த கண்ணீரை வந்து அமுது போன்றது. அது மனதில வந்து சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய தன்மையோட அந்த தாண்டவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திருமூலனுடைய பாடலோடு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் துறை தலைவர் நம்ம விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் மதுமந்தி அவர்களுக்கும் பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்ப 80 வயசு ஆச்சு. நான் 60 வருஷமா யோகா இருக்கணும் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் ஏன்னு கேட்கல. கொஞ்சம் பழக்க தமிழ்ல கரெக்டா பேசணும், வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு திருமந்திரம் பத்தி சொல்றீங்க. திருமந்திரம் எல்லாம் இந்த 18 சித்தர்களை தலையாய சித்தர் திருமூலர் தான். இப்ப திருமந்திரத்தை இல்லாத எதுவுமே இல்லை. திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்கள் பூரா 4 விதத்துக்கு சமமானது. அது யாரும் உணர்றதே இல்லை. தமிழ் மறையினே பேர் இருக்கு. அப்புறம் இந்த திருமந்திரத்தில் உள்ள திருமூலருக்கும் பாக்கி அஷ்டாங்கம் போடக்கூடிய பல்வேறு ரிஷிகள் பஞ்சலிமருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கரெக்டா நான் ஒரு குறிப்பா வருத்தப்படுற மாதிரி சொல்றேன்னு நினைச்சா வருத்தப்படாதீங்க. திருமூலர் வந்து 3000 ஆண்டு காலம் ஒரே சரீரத்தில் வாழ்ந்தவர். ஆனா பஞ்சலி மனுவர் ஒரு நாள் வாழ்ந்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பஞ்சலி மனுவர் வந்து 196 ஸ்லோகத்தை எழுதிதான் கொடுத்தாரு. தான் வாழ்ந்து காட்டல, இந்த பண்ணி காட்டல, எந்த ஆசனமும் இல்லை. ஆசனம் சிரம் சுகம்னு 2 ஸ்லோகம் தான் இருக்கு அதுல. ஆனா திருமூலர் 196 ஆசனங்களை பத்தி 196 ஸ்லோகம் பஞ்சலி மனு மாதிரி எழுதி மட்டும் போகாம 3000 பாடல் எழுதியிருக்காரு. அந்த 3000 பாடலும் மந்திரம், யோகம், சக்கரம், வைத்தியம், ராச்சரியம், குழந்தை பிறக்கிறது கூட திருமந்திர வழி இருக்கு. ஒரு அனுபவ அளவை சொல்றாரு. இப்படி திருமந்திரத்தை பேசினா இல்ல. முதல்ல இங்கே வேற ஒரு மகான் வச்சு ஆரம்பிக்கிறது தான் இருந்தாங்க. அப்ப நான் தான் மகாலட்சியம்மாட்டு சொல்லி நீங்க திருமந்திரத்தை எப்படி தமிழ்நாட்டில் வரையும் இந்த மாதிரி தான் பண்றீங்களேன்னு கொஞ்சம் சொன்ன பிறகு திருமந்திரத்தை அவங்க எடுத்தாங்க. கீழே 18 சித்தர் இருக்காங்க. 18 சித்தர்லயும் போகரை விட முன்னாடி உள்ளவர். போகரே பல இடத்துல பாராட்டுறாரு. போகர் 4000 பாட்டுல திருமணத்தை பற்றி போராடுறாரு. அதனால இந்த அஷ்டாங்க யோகம் கட்டாதா இல்ல அதுல பாருங்க. அஷ்டாங்க யோகங்கிறது எண்வகை யோகம்னு தமிழ்ல சொல்லலாம். போதும். இந்த அஷ்டாங்க யோகங்கிறத எண்வகை யோகம்னு எடுத்துக்கலாம். பொதுவா இயம நியமா பிரணாமம் தியானம் சமாதி நேரத்துல இந்த பஞ்சலி மனுவர்ல சொல்றது கடைசியில் உள்ள பிரத்திகாரம் தாரண தியான சமாதி பத்தி தான் வரும் நிறைய. அந்த முன்னாடி நாளும் இயம நியமம் ஆசனம் பிரணாமத்தை பத்தி போதிய விவரம் பந்தி சூத்திரத்துல கிடையாது. அது அவரு கீழ்நிலை உள்ள மக்களுக்குன்னு கண்டுக்கிறது இல்லை. பிரத்திகாரம் தாரண தியான சமாதியை பத்தி தான் நிறைய விவரம் இருக்கு. அது மன சம்பந்தமானது, மூல சம்பந்தமான விவரம். ஆனா திருமந்திரத்துல அடிப்படையில இருந்தே எல்லாம் இருக்கு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பு வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பு வளர்த்தேன் ஒருவர் தெரிங்கிறாரு. இந்த உடம்புங்கிறது மெய்யின்னு தமிழ் அர்த்தம் உண்டு. ஆனா மெய்யின்னா அது உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது உண்மையில இருக்கணும், அழிஞ்சு போகுது. ஆனா உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறதுனால உடம்புக்கு மெய்யின்னு பேர் வந்தது. இங்கெல்லாம் இன்னொரு திருமந்திரம் பாட்டுல இருக்கு. அதனால திருமந்திரத்துல இல்லாத ஒரு எதிலுமே இல்லை. பரிஞ்சய சூத்திரத்துல உடலை பத்தி பேச்சு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆசனம் சிரம் சுகம் 2 ஸ்லோகம் தான் இருக்கு. ஆனா திருமந்திரத்துல ஒவ்வொரு கடைநிலை மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் தான் அறிவு பெறுற மாதிரி உடலால ஞானம் பெற மாதிரி நிறைய இருக்கு. இந்த பசுபதி பாசம் 30 உண்மை அதுதான் நிறைய திருமணத்துல இருக்கு. சைவ சித்தாந்தத்துக்கும் கருவூலம் அதுதான். நந்தியம்பரமான குருவா கொண்டு திருமலர் ஆரம்பிச்சதுனால சிவபெருமானுடைய இன்னொரு அணுக்கு தொண்டர் தான் விஷ்ணு கூட.
அதனால அவருக்கு அப்புறம் அவர் சொன்னதெல்லாம் அப்புறம் உறவுதான் இருக்கும். ஆனா என்னோடு என்பரும் அவனு திருமந்திரத்தில் வாழ சொல்றாரு. பஞ்சலி வாழ்ந்த காலத்திலே தான் திருமருவன் வாழ்ந்தாரு. ஆனா திருமூலர் தமிழ்ல பண்ணாரு. தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு சொல்றாரு. தன்னை நன்றாக எடுத்தாக்குமாறு இறைவன் படைத்தானே சொல்றாரு. ஆனா பஞ்சலி சூத்திரத்துல அவங்க சமஸ்கிருதத்துல மட்டும்தான் சொல்றாங்களே தவிர பெண்ணு விவரம் இல்லை. கேக்குதா மேடம்? ஐயா கேக்குது. நீங்க மட்டும் முடிய வரல. அதனால பாசனம் பண்ண ஆரம்பிச்சாம எவ்வளவு நேரம் டயம் யோகம்னு வரும்போது அது உடலால பண்றது மனசால பண்றது இதுலயும் சரியா பண்ண அப்புறம் தான் நீங்க ஆத்மாவுக்கு பண்ண போக வரணும். ஆனா இப்ப யோகங்கள்லாம் பெரும்பாலும் உடல் பயிற்சி மாதிரி பண்ணிடுறாங்க. மகாலட்சுமி மேடம் சொன்னாங்க, நம்ம முதல்வர் ஐயாவும் சொன்னாரு, யோகம் திருமந்திர வைத்தியமாலைன்னு தனியா நூல் இருக்கு. திருமந்திரத்துல 9 விதமான நூல்கள் வேற எழுதிக்கிறாரு. வைத்தியம் இருக்கு, சோசியம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, யோகமும் இருக்கு. பரியங்க யோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்ல போனா விவரமா நிறைய பேசலாம். அது இப்ப இங்க அவசியம் இல்லாத இந்த வார்த்தை மட்டும் சொல்லி விட்டுறேன். சோ இப்ப உங்களுக்கு யோகம்ங்கிறது திருமந்திரத்தில் உள்ளது அஷ்டாங்க யோகம் தான். அது எவ்வளவு மகா யோகம் நீங்க போடலாம், தப்பு இல்லை. இதை தவிர வேற யோகம் கிடையாது. இப்பெல்லாம் நிறைய யோகம் வந்துருக்கு, அது சொல்லக்கூடாது, நல்ல வாயில் சொல்ல தேவையில்லை. விஷயத்துக்கு வருவோம். அதனால எப்போதுமே யோகான்னா இப்ப எல்லாம் ரொம்ப காலம் நவடேஸ் வெரி பாப்புலாரிட்டி இன் யோகா. என்ன பண்றாங்க, பாட்பவுண்ட்ல போட்டுட்டு ஸ்கிரீன்ல காட்டிட்டு வாயால பேசிட்டு போயிடுறாங்க. இது பிடிக்காது எனக்கு. நான் பண்றேன் பாருங்க, எவ்வளவு நேரம் கொடுங்க சொன்னீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிப்பேன். ஒரு 10-15 ஆசனம் பண்ணலான்னு இருக்கேன். யாரும் பண்ணாது, புது ஆசனம் சிலது எழுதி வச்சிருக்கேன், அதுவும் பண்றதா இருக்கேன். நீங்க பாருங்க. ஆசனம் பேர் சொல்லுங்க. அருகோணாசனம் பேர் இருக்கு. முக்கோணம் பாத்தீங்கன்னா 6வது ஆண்டு 6வது முகோண முருகன், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இது உடம்புல நல்லா பகுதி திருக்கி புளிச்சு எடுக்கும். பாத்தீங்கன்னா முதுத்தண்டு, தோள்பட்ட பகுதி, கால் பகுதி, இடுப்பு பகுதி, கை கால்லாம் தனித்தனியா முடிச்சு வரும். 6 கோணம் இருக்கு தனியா பாத்தீங்கன்னா. இதெல்லாம் ஒரு அபூர்வமான ஆசனம், எந்த பிரச்சனையும் இல்லாது. அத்தியாசனம் ஸ்னைல் போஸ், இது அப்படிதான். அத்தியாசனம் யாரும் பண்றது இல்லை, அது என்னன்னு தெரியப்படுது. அதனுடைய சிறப்பு, அதனுடைய நகரும் போது கீழே ஒரு சிலை வகிச்சு உடைச்சிட்டு போகும். அது போடப்பதான் தடம் தெரியும். அது மாதிரி போடும்போது அவங்களோட சம்ஸ்காரத்தை விட்டுட்டு போகும். அப்புறம் இன்னும் சொல்ல போனா ஸ்னைல் மூவ்மெண்ட் ஜெர்மன் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னிறைவு, அதாவது தன்னுடைய சுகத்தை மட்டும் சரியா வச்சுக்கிறது. அதுல யோகங்களுக்கு கொஞ்சம் சிறந்தவர்களா இருக்காங்க. தன்னுடைய மனம், ஆன்மா, உடல சுகாதாரமா நல்லா வச்சுக்கிறது. அதுக்கெல்லாம் சேர்த்துட்டு அந்த அத்தியாசம் நான் புதுசா ஒன்று பண்ணியிருக்கேன். இதுவும் நான் பண்ணி காட்ட போறேன். அடுத்தது இது எல்லாம் பண்ணக்கூடிய தனுராசனம், வில்லு மாதிரி ஆசனம் தான் எல்லாம் பண்ணுவாங்க பொதுவா. தனுராசனம் பேரு. ஆனா எல்லாரும் வில்லு மாதிரி சொல்றாங்கல்ல, ஆனா வில்லு மாதிரி மட்டும் வளையது மட்டும் இல்லை, பொருள் இல்லை. தனு கரண போன போகம் தான் வாழ்க்கை, சைஸ் தான் தான். சோ அதுல தன கரண போகத்துல தனுன்னா உடம்பு நடத்த இருக்கு. உடம்பாகிய வெள்ள வளர்ச்சி, அம்பாகிய எண்ணத்தை பூட்டி முக்தி ஒரு கனி அடையும். அதான் தத்துவம். இல்லை பெருமனா வெள்ள மாதிரி வளைஞ்சா மட்டும் போடாது. எவ்வளவு நேரம் கிளம்பி போடும், எவ்வளவு நேரம் வச்சுக்கலாம். ஐயா எவ்வளவு நேரம் பண்ணணும் மேடம்? இன்னொரு 5 minutes பண்ணலாங்க. இன்னொரு 5 minutes பண்ணலாம். இல்ல ஆசனங்கள் கூட போட்டுற சொல்லுங்க. கட் ஆகாம இருந்தா 4 ஆசனம் போட்டுருக்கோம். இன்னும் 4 ஆசனம் பண்ண சொல்லிட்டுங்களா மேடம்? பத்மாசனம் பேரு. இதுலயே பட்ட பத்மாசனம் பேரு இப்படி பண்ணீங்கன்னா லங்ஸ் அதுக்கு மிகச்சிறந்த பயிற்சி. நீங்க கொரோனா பேசுறீங்கல்ல, நீங்க கிட்டக்க வராது நம்ம ஜென்மத்துக்கும். அப்புறம் மூளைக்கான ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும் இந்த ஆசனம். பின்னாடி கை பிடிக்கணும். பத்த பத்மாசனம் பேரு, அல்லது கட்டி பத்மாசனம் போட்டுருவாங்க. மாணவர்களுக்கான மிகச்சிறந்த ஆசனம் இது. லங்ஸ் கான்சர் டிசீஸ் வரவே வராது காலம் பூரா. வைராசத்துக்கு முன்ன
அம்சாசனம் இப்படி பிரிப்பேர் இப்படி போகணும். இப்பெல்லாம் தலையை முட்டிட்டு தூக்குறாங்க, அது நல்ல முறையில் இப்படி போறது நல்லா இருக்கும். இப்படி வந்துட்டு முதல்ல இந்த போஸ்டர் வரணும், அம்சாசன் போயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் கையை கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா பாடி தூக்கிடும் மயூராசனம். ये बालदास मुझे बाद में पीड़ा கொஞ்சம் பாட்டு பீடாசனம். சரியா? हाँ ओके ये பேர் சொல்லுங்க. கொஞ்சம் பாடப்படாதுன்னு போது இதுக்கு என்ன செஞ்சார் ஆசனம். இந்த ஆசனத்துல 2-3 வருஷத்துக்கு முன்ன நம்ம பீச்ல 2000 பேர் பண்ணாங்க. அப்ப நம்ம துறைத்துல ஒரு 12 லட்சம் எல்லாம் வந்தாங்க பீச்செல்லாம். ஸோ முதல் சேர்ந்த ஆசனம் புஜம்னா தோல், ஆறுனா காலு, காலையும் தோல் தொலைவா பிடிச்சிருக்கு. இடுப்பு பகுதியில் மிகச்சிறந்த நல்ல ஆசனம் இருக்கு. சரி பண்ணிட்டு முடியாது. சிரசாசன் வகையெல்லாம் இப்படிதான் வெளில போகணும். ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே குந்திட்டா நரம்பு பின்னாலும் விழுவாங்க. விழுந்துட்டு ஒரு கரா கொண்டு போய் அப்படி எடுத்து பழகும். இப்படி ஒரு வாரம் 10 நாள் பழகின அப்புறம் அடுத்து மேல போகணும். அப்புறம் அப்படி மேல போகணும். அப்பதான் தலைமை ஆசனம் பிள்ளைங்க வரலாம். அப்புறம் அதிலே பத்மாசனம். அப்புறம் அதிலே பழக்கினா கமயாசனம் பெறுது. எல்லாரையும் சுவாசம் ஏற்பாடு பண்ணும். அது செய்யறா தெரியாது. சுலபமா எனக்கு கொள்ளு. அது பண்ணா கண்டிப்பா பண்ணே ஆகும். அப்புறம் யோகா குண்டலி எல்லாம் பண்ணணும் பேசுறீங்க. இது பண்ண குண்டலாம் வர வராது. இது வரைக்கும் பேச அடிமணி பேசுறீங்க, நல்ல பயிற்சி. இது பண்ணாலே உங்க உடம்பு தானா காய்கறக்குமாகும், நோயில வராது, எந்த நோயும் வராது. கொஞ்சம் முக்கியமான பயிற்சி இது. 4 ஸ்டெப்பா பண்ணணும். சொல்லும் போது பேச முடியாது, அல்லது பேசும்போது செய்ய முடியாதனால குட்டியானா வயிறு உள்ள ஃபுல்லா போறது. அப்புறம் நவலி தண்டுமான மத்தியில வருது. அப்புறம் பாம்பன் நவலி தச்ச மீது வலை போட்டு அந்த பக்கம் ஒதுக்கிறது. அப்புறம் நவலி கிரியானே ரொட்டேஷன் பண்ணுது. வலை பத்தி அடைஞ்சு தருது, அப்புறம் எனக்கு வந்து வலை பத்தி தருது. 4 ஒரு அடுத்து ஒரே மாதிரி பண்ணி காட்டிக்காங்க. சரி சரிங்க. ஓகேங்க. ஐயா பண்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுதுங்க. தெரியுது சார், நல்லா தெரியுது. சரி சரிங்க. அப்புறம் மாமன் அவருக்கு தச்சு நன்றி.
கர்ப்பாசனம் பேரு தாய் வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரி பண்றது. இது எல்லாரும் பண்ண வழி பிடிச்சி பண்ணுறது. அப்புறம் அப்படி உள்ள கொண்டு போறது. அப்புறம் பத்மாசனத்துல பின்னால கொண்டு மச்சாசனம் போஷன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பண்றதுன்னா பண்ணிட்டே சைன பத்மாசனம் இப்ப சைன தயார் பண்றது இல்லை, அதுல விஷ்ணு பத்மாசனம் பாருங்க. அப்புறம் குப்த பத்மாசனம் பேரு முதுத்தொண்டு பெரும் வராமல் இருக்கிறது மிகச்சிறந்த ஆசனம். அடுத்த மச்சேந்திர ஆசனம். மச்சேந்திர மனோபிரான் அந்த பேர் இருந்தது. இந்த காலுக்கு பிடிச்சாலும் ஆசனம் இப்பெல்லாம் ஒப்பச்சுலாம் போடக்கூடாது, அப்படி பிடிக்கணும் லாக்கு. அப்புறம் தெரிஞ்சு கொடுக்க ஐயா ஆசனம் பண்ணி முடிச்சிட்டாரு. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்கமன் போர்முறை அரசு செய்க, குறைவில்லா வீர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூடிய நன்றியை இந்த உலக யோகா நாளில் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு இன்று பயிற்சி செய்யக்கூடியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு நிலையில் உங்களுடைய யோகம் உலகம் முழுமையும் சென்று சேர வேண்டும் என்று இந்த யோகா நாளில் எங்களுடைய திருமூலர் ஆய்வு
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகிலுள்ள உயிரினங்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்குகின்ற சிவபெருமானுக்கு இன்று உலக தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஈரோடு சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரின் சார்பாக சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வருடம் திருமூலர் ஆய்விருக்கையின் கிளையை ஈரோடு சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரில் திருமூலர் ஆய்விருக்கையின் பொறுப்பாளர் மகாலட்சுமி அம்மா அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அதன் பிறகு 2020 ஜனவரி 5ஆம் தேதி திருமூலர் ஆய்விருக்கையும் சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரும் இணைந்து நடத்துகின்ற இலவச யோகா பயிற்சியானது துவக்கி வைக்கப்பட்டது. இதில் திருமூலரின் அஷ்டாங்க யோகம், ஆசன பயிற்சிகள், முத்திரைகள், மூச்சு பயிற்சிகள், பாரம்பரிய வர்ம பயிற்சி, அக்யூப்ரெஷர் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஜனவரி மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் 2 மணி வரை இந்த பயிற்சியானது அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மார்ச் மாதம் 2 வாரங்கள் மட்டுமே நடைபெற்றது. அதன் பிறகு ஊரடங்கின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அரசின் ஆணைக்கிழங்க தொடர்ந்து இந்த இலவச யோகா பயிற்சியானது இந்த சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரில் ஈரோட்டில் நடைபெறும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு ஜோதிர் சிவ தியான பீடம் என்ற அமைப்பின் மூலமாக ஹோலிஸ்டிக் பாசிட்டிவ் ஹீலிங் மெடிடேஷன் என்ற தியானத்தை அனைவருக்கும் இலவசமாக கற்றுத்தருகின்றோம். இந்த தியானம் கற்றுக்கொண்டால் நமக்கு வாழ்க்கை நேர்மறையாக அமையும், கண் திருஷ்டி தோஷங்கள் விலகும். தங்களுக்குள்ள பிரச்சனைகள் குறித்து எங்களது ஜோதிட சிவ தியான பீடத்தில் தெரிவிக்கும் பட்சத்தில் இங்கு உள்ள உறுப்பினர்களால் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனையானது செய்யப்படும். உலகில் உள்ள அன்பர்கள் அனைவரும் 9092867999 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தங்களுக்குள்ள தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் குறித்து தெரிவித்தால் எங்களது உறுப்பினர்கள் உங்களுக்காக அதிகாலையில் எழுந்து கூட்டு தியானம் செய்வதற்காக காத்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பினை நல்கிய இயக்குனர் அவர்களுக்கும் திருமூலர் ஆய்விருக்கையின் பொறுப்பாளர் மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும் எங்களது சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ரிசர்ச் சென்டரிலிருந்து திருஞான சம்பந்தம் ஐயா நான் பேசுகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா நாடுகளிலும் இறைவனாக போற்றப்படுகின்ற ஈசன் நம் ஊரில் சிவனாக போற்றப்படுகின்றார். அவருடைய நினைவாக இன்று அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வருடம் 2019 திருமூலர் ஆய்விருக்கையின் பொறுப்பாளர் முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்கள் ஈரோட்டில் அந்த மையத்தை துவக்கி வச்சுட்டு போனாங்க. அதன் பின்னர் நம்ம ஜனவரி 5ஆம் தேதி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் 2 மணி வரை திருமூலரின் அஷ்டாங்க யோகம், ஆசன பயிற்சிகள், பாரம்பரிய வர்ம பயிற்சி மற்றும் மர்ம பயிற்சி ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதில் அநேக பேர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள் முழுமையாக இந்த பயிற்சி எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2ஆம் சனிக்கிழமைகளிலும் நடைபெற்றது. அதன் பிறகு மார்ச் மாதம் 2 வாரங்கள் நடைபெற்று தமிழக அரசின் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் தொடர்ச்சியாக அந்த இலவச யோகா வகுப்புகள் ஆய்விருக்கையினுடைய ஆணையின்படி ஈரோடு சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரில் நடைபெறும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கணேசன் ஐயா பேசுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த உலக யோகா தினத்துல
இன்னைக்கு நாம எல்லாரும் இணைஞ்சு இந்த பணியை எப்படியாவது இந்த திருமூலரை வெளியே கொண்டு வரணுன்ற நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்காக முயற்சி பெற்றிருக்கோம். அதற்கு வாய்ப்பு கொடுத்த அம்மா மகாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இயக்குனர் விஜயராகவன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்னைக்கு உலகாயுத சமயங்களால் ஆளப்படுகின்ற உலகத்துல இந்த ஆரோக்கியன்ற ஒண்ணை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஆனா திருமூலர் அப்படி சொல்லல. திருமூலர் அதை தாண்டி அதாவது அண்ணல் அருளால் அருளிய சிவாகமம் எண்ணிலு கோடி தொகுத்திரின் ஆயிடம் அண்ணல் அருளால் அருளிய அறிவறியாவிடில் எண்ணிலு கோடியும் நீர்மல் எழுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிவபெருமான் மீது அன்பு செலுத்தாமல் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது தண்ணில எழுத்துதான் சொல்லியிருக்காரு. அதனால நாம ஆரோக்கியத்தையும் தாண்டி அந்த ஐயா திருமூலர் கொண்டு போன விஷயத்த நாம எல்லாரும் எடுத்துட்டு போனோம். அதுக்கு இந்த காலகட்டம் சரியா இல்லைன்றது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு அம்மா மகாலட்சுமியோட பெரிய முயற்சினால 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இந்த திருமூலர் உடைய அட்டாங்க யோகத்தை எடுத்து போறது கொண்ட முயற்சிகள் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிற. நன்றி வணக்கம். உலக திருமூல திருச்சபை அவர்களுக்கு என்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறது. நன்றி வணக்கம். கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. நன்றிமா. நன்றி. அடுத்தது நாகர்கோவில் அனுசூயா அம்மா. எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி இன்று இந்த உலக யோகா தினத்தில் நாகர்கோவில் ராஜகோகிலா அறக்கட்டளையின் திருமூலர் யோகா மையத்தின் மூலம் நடைபெறும் பயிற்சி வகுப்பு பற்றி ஒரு சிறிய உரையாற்ற இருக்கிறேன். எங்களுடைய இந்த மையத்தின் மூலம் இலவசமாக திருமூலர் திருமந்திர யோகா பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியினை தொடர்ந்து வழங்கி வருபவர் ஸ்ரீ பழனி சுவாமிகள் அவர்கள் இத்துறையில் 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக திறம்பட பயிற்சி பெற்றவர்கள். வேத நூல்கள், ஆகமங்கள், 12 திருமுறைகள் அனைவற்றையும் கற்று அதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். நம்முடைய திருமந்திர பட்டய வகுப்பில் அட்டாங்க யோகம் தொடர்பான வகுப்புகளையும் அவர் நடத்தி வருகிறார். திருமந்திர வகுப்புகளில் மாணவர்களுக்கு ஏற்படும் அனைத்து சந்தேகங்களையும் அவர் தெளிவுபடுத்தி வருகிறார். அன்னார் அவர்களை இன்று கௌரவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்று இந்த வாய்ப்பினை நல்கிய திருமூலர் ஆய்விருக்கையின் பொறுப்பாளர் திருமதி மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திற்கு எங்களுடைய அறக்கட்டளை மற்றும் திருமூலர் யோகா மையத்தின் சார்பில் எங்களது பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது நானும் என்னுடைய திருமந்திர சபை உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி அனுசியா மேடம் அவர்களுக்கு உங்களுடைய ஆசான் அவர்களுக்கு நன்றி அம்மா. 85 நபர்கள் கலந்து கொண்டார்கள் ஐயா. நன்றி சொல்றேங்க எல்லாரும். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதில் பெரும் மகிழ்வுடன் ஒரு கருத்தை முன்வைக்கலாம் என்று இருக்கிறேன். நம்முடைய மதிப்புக்குரிய இயக்குனர் அவர்கள் பேசும்போது நாம் திருமூலரின் யோகத்தை, குறிப்பாக அட்டாங்க யோகத்தை சரியாக கொண்டு சென்று இருந்தால் இன்றைய நாள் உலக யோகா நாளாக இல்லாமல் திருமூலர் தினமாக கொண்டாடப்பட்டு இருக்கும் என்பதை 2 முறை இடையிடையே பேசி வலியுறுத்தி அந்த கருத்தை சொன்னார்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு திருமூலர் மகா யோகம் என்ற ஒரு நாளை கொண்டாடும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, நான் அடிக்கடி சொல்வது, நம்முடைய நிகழ்வு என்பது ஊர்கூடி தேரிழுக்கும் பணி. நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. நம்மால் முடியாவிட்டால் யாராலுமே முடியாது என்ற ஒரு உந்துதலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து நம்முடைய ஜெயபாலன் ஐயா அவர்கள் திருமந்திரம் தொடர்பான வகுப்பை எடுக்க இருக்கின்றார்கள். உங்களுக்கோ உங்களுடைய கைபேசிக்கோ ஓய்வு தேவையாக இருந்தால் நீங்கள் அமைதியாக வெளியே செல்லலாம். யார் ஒவ்வொருவராக மீண்டும் வந்து இந்த முக்கியமான பாடத்தை கவனிக்க வேண்டுகின்றேன். ஒட்டுமொத்த திருமந்திரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு
நம்முடைய பேராசிரியர் ஜெயபாலன் ஐயா அவருடைய வகுப்பு எந்த அளவிற்கு தரமானதாகவும் தகவல்களை சரியாக வழங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதையும் வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்ற நூலை எழுதி கொண்டிருக்கின்ற என்னால் மிகச் சரியாக உணர முடிவதால் மாணவர்கள் அவருடைய வகுப்பை தவறாமல் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று கூறி ஐயா அவர்கள் வகுப்பை தொடங்க அழைக்கிறேன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் திருமூலர் ஆய்விருக்கையின் வாயிலாக நடைபெறும் இந்த சர்வதேச யோகா தினத்தில் இணையதளம் வாயிலாக இணைந்த இனிய உள்ளங்களுக்கு இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்கள், நல்வணக்கங்கள். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருவொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று திருமூலர் கூறுகிறார். திருமூலர் உடம்பினை எவ்வாறு காக்க வேண்டும், அதாவது தன் உடம்பிலே இறைவன் கோயில் கொண்டான் என்று அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து உடம்பின் முக்கியத்துவத்தை அளித்ததை நாமும் கருத்தில் கொண்டு உடம்பினை ஓம்பி வாழ்தல் வேண்டும். வலியினை வாங்கி வயிற்றில் அடைக்கில் பளிங்கொத்துக்காயும் பழிக்கினும் பிஞ்சும் தெளியகுருவின் திருவருள் பெற்றால் வலியினும் ஏட்டு அரியருமாமே. இப்பாடலிலே பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி செய்வோரின் இளமை காக்கப்பட்டு உடலில் மென்மை, எளிமை, ஆற்றல், செயலங்கொண்டு நீண்ட வாழ்வினை பெறலாம் என்கிறார். எனவே திருமூலர் வழிநின்று மூச்சு பயிற்சி அன்றாடம் முறையாக செய்து யாவரும் உடல் நலத்துடன் வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். யோகாவை உலகளவிலே கொண்டு சென்று அதற்கான முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தி ஆண்டுதோறும் உலக யோகா தினத்தினை உலகளவில் நடத்திட வழிவகுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை செலுத்திட கடமைப்படுகிறோம். இந்த விழா சிறப்புடன் நடத்திட மனமோந்து தனது பேருதவிகளை செய்து வரவேற்புரை நல்கிய திரு ஞானசம்பந்தம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தலைமை உரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் பேராசிரியர் விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு உலகணிந்த நன்றி. இந்த இருக்கையினை முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்து அறிவுரைகள் நல்கி ஊக்குவிக்கும் போது அவரது செயலாற்றல்களுக்கு அளவில்லை. அவருக்கு இதயங்கனிந்த நன்றிதனை மீண்டும் நல்கிறோம். வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக திருமூலரின் இருக்கையை தனது மூச்சு காற்றாக தனது சிந்தனையும் செயலும் திருமந்திர கல்வியை பள்ளி கற்கும் கல்லூரி கற்கும் ஏன் உலகளாவிய நிலையிலே பார் முழுவதும் யாவரும் கற்று பயனுறும் வகையில் செயல் திட்டங்களை உருவாக்கி முனைப்புடன் செயல்படும் இந்த இருக்கையின் பொறுப்பாளர் முனைவர் மகாலட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிறப்புரை வழங்கிய டெல்லி பல்கலைக்கழகத்தின் நவீன இந்திய மொழிகள் மற்றும் இலக்கிய துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் உமாதேவி அவர்களுக்கு இதயங்கனிந்த நன்றி. யோக பயிற்சியினை யாவரும் காணும் வண்ணம் செய்து யோக தினத்திற்கு முக்கியத்துவம் அளித்த யோகி கிருஷ்ணா ஐயன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறோம். யோக பயிற்சிக்கான விளக்கம் அளித்த திருமதி ராஜலட்சுமி, திரு யோகா முனுசாமி அவர்களுக்கும் அன்புடன் நன்றிகளை கூற கடமைப்படுகிறோம். தமது மையங்கள் மூலம் இலவச யோக பயிற்சிகளை மேற்கொண்டு சேவையாற்றி வரும் சென்னை உலக திருமூலர் திருச்சபை நிர்வாக அலுவலர் ஆ கணேஷ், சென்னை யோகா மற்றும் சிலம்பு மையத்தின் உரிமையாளர் வி சுவாமிநாதன், ஈரோடு சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டர் ஸ்தாபகர் திருஞான சம்பந்தம், நாகர்கோயில் ராஜகோகிலா அறக்கட்டளை திருமூலர் யோக மைய ஸ்தாபகர் சுப ஸ்ரீ பழனிசுவாமிகள் ஆகியோருக்கு இந்த யோக தினத்தில் அவர்களது சேவைக்காக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மையங்கள் சார்பாக பங்கேற்ற திரு ஆ கணேஷ், திரு
திருஞான சம்பந்தம் திருமதி அனுசியா அவர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கான இணையதள சேவையை செய்தளித்து நல்லுதவியை நல்கிய நல் இதயங்கட்கும் துணை புரிந்த திருமதி பவித்ராவிற்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே ஆர்வமுடன் பங்கேற்று நல்ல ஆதரவினை நல்கி மற்றும் ஒத்துழைப்பினை நல்கிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் திருமந்திர ஆய்வறிக்கையின் சார்பாக மனமார்ந்த நன்றிதனையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம். இப்ப தர்மலிங்கம் ஐயா அவர்கள் நன்றிகளை வழங்குவார். உலக தமிழ் ஆராய்ச்சி திருமூலரின் ஆய்விற்காக நடத்தப்பட்ட இந்த சர்வதேச யோகா தினத்தில் இணையதளம் வாயிலாக இணைந்த இனிய உள்ளங்களுக்கு இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்கள், நல்வணக்கங்கள். யோகாவை உலகளவில் கொண்டு சென்று அதற்கான முக்கியத்துவத்தை உலகிற்கே உணர்த்தி ஆண்டுதோறும் உலக யோகா தினத்தினை நடத்திட வழிவகுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதனை செலுத்திட கடமைப்படுகிறோம். இவ்விழாவிற்கான செயல்பாட்டினை மனமோந்து செய்து தனது முழு ஒத்துழைப்பினையும் நல்கி வரவேற்புரை வழங்கிய அன்புமிகு ஞான சம்பந்தம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தலைமை உரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இவ்விழாவிற்கான சிறப்பிற்கு வழிவகுத்து தக்க அறிவுரைகள் வழங்கியமைக்கு ஐயா அவர்களுக்கு உலகணிந்த நன்றி. திருமூலரின் இருக்கையை தன் மூச்சாக கருதி முனைப்புடன் செயலாற்றுவதுடன் இந்த விழாவிற்கு தமது சிந்தனையையும் செயலையும் செலுத்தி சிறப்புடன் நடைபெற வழிவகுத்தமைக்கு திருமூலர் ஆய்விறக்கையின் பொறுப்பாளர் முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கு இதயங்கனிந்த நன்றி. வரவேற்புரை வழங்கிய டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் உமாதேவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த விழாவில் பங்கேற்க கோரிய மறு நிமிடமே மகிழ்ச்சியுடன் ஏற்று பங்கேற்றமைக்கு மீண்டும் நன்றிதனை செலுத்த கடமைப்படுகிறோம். ஆசன பயிற்சியினை மனமோந்து ஆர்வமுடன் செய்து யோகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்திய மூத்த யோகா ஆசான் யோகி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறோம். பிராணாயாமம் எனும் வாசி யோகம் குறித்து விளக்கம் அளித்த திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு மிக்க நன்றி. அன்னாரை தொடர்ந்து யோகம் எனும் குறிப்புக்கு விளக்கம் அளித்த யோகா முனுசாமி அவர்களுக்கும் நன்றி. இந்த இலவச யோகா பயிற்சிகளை தமது மையங்கள் மூலம் வழங்கி சேவையாற்றி வரும் கீழ்கண்ட நபர்கள் கௌரவிக்கப்படுத்தப்பட்டார்கள். சென்னை உலக திருமூல திருச்சபையின் நிர்வாக அலுவலர் திரு ஆ கணேஷ், சென்னை யோகா மற்றும் சிலம்ப மையத்தின் உரிமையாளர் திரு வி சுவாமிநாதன், ஈரோடு சுப்ரீம் யோகா ரிசர்ச் சென்டரின் ஸ்தாபகர் வழக்கறிஞர் திரு ஞானசம்பந்தன், நாகர்கோயில் ராஜா கோகிலா அறக்கட்டளையின் திருமூலர் யோக மைய ஸ்தாபகர் சுபஸ்ரீ பழனிசுவாமி ஐயா அவர்கள், இம்மையங்களின் சார்பாக உரையாற்றிய திரு கணேஷ் அவர்கள், திரு ஞானசம்பந்தம் அவர்கள், திருமதி அனுசியா அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவினை சிறப்புடன் செயல் வடிவமாக வழங்கிய நல் இதயங்கட்கும் நல் உதவியை வழங்கிய திருமதி பவித்ரா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை இல்லத்திலிருந்தே ஆர்வமுடன் பங்கேற்று அனைத்து இனிய உள்ளங்கட்கும் இதயங்களிந்த நன்றி, வணக்கங்கள்.